பூ எல்லாம் எப்படிதான் இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மாஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. அண்ட் முக்கியமா இன்னைக்கு ஒரு பேபிக்கு பர்த்டே. அப்பா, இந்த பேபிக்கு எப்ப பர்த்டே வரும் நானே வெயிட் பண்ணேன். ஏன்னா என்னோட போன்ல முக்காவாசி ஸ்டோரேஜ் இந்த பொண்ணோட பேபிக்காக நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுதான் இருக்கு. ஒரு பேபிக்காக அவங்க 1 மந்த்தா எந்த இடம் போட்டாலும் அக்கா 10th என் பர்த்டே, 10th என் பர்த்டே, 10th என் பர்த்டே. நேத்து கூட அக்கா டுமாரோ என் பர்த்டேக்கா அப்படின்ற மாதிரி அத்தேதான் சொல்லியிருந்தாங்க. ஓகேடா, உனக்குதான் இன்னைக்கு பர்த்டே விஷ். ஹாப்பி பர்த்டேடா கீர்த்தி. ஹாப்பி பர்த்டே பேபி, லைஃப் லாங் ஹாப்பியா இரு. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் கீர்த்தி. எல்லாரும் விஷ் பண்ணிங்க கீர்த்திக்காக. ஏன்னா அவங்க கமெண்ட் பண்ணதுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடணும். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கடா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் போறது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்றாங்க. அதுல நான் ஹாப்பிங்க, கும்பல ஹாப்பி என்னச்சு அந்த மாதிரி தமிழ ஹாப்பி ஆர் மீ ஹண்ட்ரி ஆயிருது. ஏன்னா அந்த 2-3 பேர் அந்த கமெண்ட் ஒழுங்கா அந்த எப்படி சொல்றது அதுல இருக்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்றாங்கல்ல, அது பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்வமா இருக்கு. ஓ, இந்த அளவு நான் நல்லா பண்ணிருக்கேனா. நான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே படிப்பேன். எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி அந்த கமெண்ட் சிரிச்சுக்கிட்டே படிப்பேன். ஏன்னா அந்த கமெண்ட்ல வந்துட்டு ஒரு மாதிரி உயிரை கொடுக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். ஓகேவா, அதனாலதான்டா, வேற ஒண்ணும் இல்ல. கமெண்ட் பண்ணுங்க. தென் இன்னொரு பேபி வந்துட்டு ஹேங் ஒன் ஷர்ட் போடுங்கக்கா ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களோட நேம் என்னன்னா அந்த நேம், அந்த பேபியோட நேம் வந்துட்டு விஷாலினி அப்படின்னு போட்டுச்சு இன்ஸ்டா ஐடியில. அவங்களுக்கு இது டெடிகேட் பண்றேன். தென் அப்புறம் ஓகே, நான் வந்துட்டு ஐ மேட் எ மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி ஒரு சாட் வேற போட்டேன்னா போன டைம். அதுக்கு வந்துட்டு ஏன்டா அவ்வளோ வரவேற்பு எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்துட்டு ஒரு மாதிரி போச்சு இல்லையா, ஒரு மாதிரி லவ்ல ஒரு மாதிரி அப்படி போச்சு. எனக்கே ஒரு மாதிரி ஏன்டா அப்படி போட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. பட் நீங்க வந்துட்டு அதுக்கு செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. போட்டோம்டா, போடுறேன். ஓகேவா, மேபி நெக்ஸ்ட் வீடியோ அதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் நிறைய பேசிட்டேன், சாரிடா. எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு நிறைய விஷயம். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே கீர்த்தி. ஓகேவா, தென் அப்புறம் இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். நீ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஸ்கூல் டேஸ். டுடே இஸ் ஓப்பனிங் டே. ஓகேவா, எல்லாத்துக்கும் ஓபன் பண்ணி ஸ்கூல்ல சம்பந்தம் எடுக்கிறாங்களா. சரி நல்லா படிங்கடா சொல்லுங்களா. படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், நம்ம சவுத் கொரியா போகணும் அந்த மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருங்க. பியா பாக்கணும், ஜிமினா பாக்கணும், ஜங்குக்க பாக்கணும், அப்படியே அப்படி வச்சுக்கோங்க மைண்ட். ஓகேவா, அப்புறம் தான் படிப்பீங்க. எங்கக்கா அதெல்லாம் நினைச்சா எங்க படிப்பு வருது வருது, எனக்கு அப்படிதான் வருது. சரி படிங்கடா. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹெட்ஃபோன் மஸ்ட். ஓகேவா, இவ்வளோ நேரம் பேசினதுக்கு சாரி. ஓகே, ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹலோ சார் வெல்கம், would you like to order அப்படின்ற மாதிரி நீங்க போயிட்டு கேட்குறீங்க. ஒன் இது நேம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அந்த மெனுவை பார்த்து சொல்றாங்க. சார் இது வந்துட்டு பன்னீர் ரசகுல்லா அண்ட் கிம்ச்சி சார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே, இதை நீங்க ஆர்டர் பண்ணிருங்க. ஓகேவா, இது உங்களுக்கு மட்டுமா சார் அப்படின்னு. இல்ல டபுளாவே எடுத்து வந்துருங்க எங்க 2 பேத்துக்கும். ஓகே சார், வெயிட் பண்ணுங்க, இது எடுத்து வரோம் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா போறீங்க. போயிட்டு ஏ பிங்கி சொல்லுவேன், பன்னீர் ரசகுல்லா கிம்ச்சிடி அப்படின்னு. டபுள் தானே? டபுள் தான். சரி ஏதோ ஆயுது அப்படின்ற மாதிரி அவ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. டே ஜான், ரசகுல்லா ரெடி பண்றா சீக்கிரம் அப்படின்னு. பன்னீர் தான் ரெடி, பன்னீர் தான் அப்படின்னு. ஒர்க்க நல்லா பாருங்க காய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். எஸ் சார் எஸ் சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பவ் பண்றாங்க. நீங்களும் எஸ் சார் அப்படின்ற மாதிரி பவ் பண்றீங்க. ஓகே பாக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு அப்படின்ற மாதிரி அவர் சேர் போட்டு அங்க உட்கார்றாரு. உனக்கு வேற வேலை வெட்டி இல்லை, எப்பத்தாலும் நம்மள கண்காணிக்கிட்டே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி பிங்கி சொல்றா. அதுக்கு வந்துட்டு ஜான் இருந்துகிட்டு விடுடி அவருக்கு தான் வேலை
அப்படின்ற மாதிரி ஜானு அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். நீங்க வர கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க அந்த ரசகுல்லா எல்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு வரீங்க. அப்போ அந்த ஆள் வந்துட்டு அந்த பிளேஸ்ல உட்காந்துட்டுல எங்கடி பாஸ் போனா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. ஐ திங்க் அவன் கவுண்டர்ல தான் உட்காந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஏய் மரியாதை குடுறி, நீ மட்டும் குத்தியாடி எங்க போனான்னு தானே கேட்டேன். சரி வீடு, நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற பழக்கமே இல்ல, மேபி நம்மளை விட ஒரு 2-3 வயசு பெரியவர் தானே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமாண்டி அப்படின்ற மாதிரி அவளும் சொல்றா. சரி சரி இதான் ஆர்டர் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அவளும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே கேஷுவலா அப்படியே திரும்புறீங்க. கவுண்டர் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. உங்களோட ஒர்க்கிங் பிளேஸ் அதான். நீங்க வந்துட்டு கிச்சனும் கவுண்டரும் ரொம்ப தூரம்லாம் இல்ல, ஒரு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க அங்க கவுண்டரு. அதுக்கு டேபிளுக்கும் வாலுக்கும் நடுவில் சின்ன ஒரு கேப் இருக்கும். அது வழியா போனா கிச்சன் போயிடலாம். அந்த மாதிரிதான் இருக்கும் பிளேஸ். நீங்க வந்துட்டு அப்படியே எட்டி பாக்குறீங்க. கிச்சன்ல இருந்து உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு ஓகே, அவன் கண்ணுல படாம அசாம எஸ் ஆயிடணும். அவன் கூப்பிட்டா கூட திரும்ப கூடாது, ஓனராவே இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அத ஒரு கஸ்டமர் வரான் போவோம் அப்படின்ற மாதிரி நீங்க போறீங்க. சார் கஸ்டமர் வந்துட்டாங்க, வாங்க சார். வா ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க கிட்ட போறீங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வா, பப்ளிக்லாம் இருக்காங்க சார். வா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்றான். நீங்க அப்படியே கிட்ட போறீங்க. நான் நினைச்சிட்டு இருக்கேன் சார், கை கை எடுங்க சார் ப்ளீஸ் சார், பப்ளிக் பிளேஸ் சார், எல்லாம் பாக்குறாங்க சார் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. நல்லா புசு புசுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்க பட்ல கை வச்சிருக்கான். நீங்க வந்து சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் அப்படின்றீங்க. நாடி சின்னுங்கிற. சரி நைட்டுக்கு பாத்துக்கலாம் போ, கஸ்டமர் கவனி. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த இடத்துல விட்டா போதுன்னே ஓடுறீங்க. அவன் உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். நீங்க எப்ப சான்ஸ் கிடைக்கும் தொடவலானே இருக்கான் இவன் வேற அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அந்த கஸ்டமர் கிட்ட போறீங்க. அப்படியே வந்துட்டு கடை கொஞ்சம் பிஸியான கடைடா உங்களது வந்துட்டு ஃபுட் இதுதான், ஹோட்டல் மாதிரி ரொம்ப பிஸியா தான் இருக்கும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க. இது வந்துட்டு தயாங்கோட கடை, ஓகேவா? அவர் தான் இப்போ கவுண்டர்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஓகே, நீங்க வந்துட்டு இப்போ வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அவர் பில் வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு அதை கவனிச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி உங்களை பார்த்து ஸ்மர்க் பண்றாரு, கண்ணடிக்கிறாரு, ஒரு மாதிரி சிக்னல் பண்ணிட்டு இருக்காரு கம்மியா அப்படின்ற மாதிரிலாம். நீங்க அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. அவன் கூப்பிட்டா கூட வந்துட்டு போறது இல்ல. இப்பெல்லாம் அவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. நம்ம கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றான். தயாங் இருந்தாலும் நீ ரொம்ப திமிர்ற அவனுக்கு. எப்பாத்தாலும் அவனுக்கு பூச்சி தலைவினே இருக்க. ஏன்னா ஒரு நாள் அவங்க கிட்ட சிக்க போற, உன்னை கழுவி கழுவி ஊத்த போறாங்க. ஓனர் தானே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இருந்தாலும் நம்ம தடவைனா கூட அவன் வேணா சொல்ல மாட்டேங்கிறா பத்தியா, அல்லறிடா ஏங்க நீ ஜெயிச்சிருப்போ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அவன் வந்துட்டு உங்களை கவனிச்சிட்டு இருக்கான். நீங்க ஆர்டர் எடுத்துட்டு இருக்கீங்க, தென் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு செம்ம பிஸி டே. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு தயாங் கூட தான் ஸ்டே பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாருமே. ஹோட்டல், அதான் நீங்க வச்சிருக்க ஹோட்டலுக்கு பின்னாடி வீடு இருக்கு, அங்கதான் இருப்பீங்க. தயாங் வந்துட்டு சொல்ல போனா அவங்களோட கிளாஸ்மேட். அப்படின்னா எப்படி சொல்றது, கிளாஸ்மேட்டோட அண்ணா. அண்ணா யாரோட அண்ணானா நம்ம பிங்கியோட அண்ணா வந்துட்டு தயாங். அதனாலதான் அவன் மரியாதை கொடுக்காம சொன்னா நீங்களும் மரியாதை இல்லாம ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிதான். பிங்கியோட அண்ணா தான் அவன். நீங்க பிங்கி, தென் ஜானும் தயாங்கும் சேம் ஒரே கிளாஸ். நீங்க எல்லாம் டேங் வந்துட்டு இந்த பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஓகே நாங்களும் வரோம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ஓப்பனி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த மாதிரி. பட் ஓனர் ஆஃப் த அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அவன் தான், அவனோட மணி தான். அவனோட சின்ன வயசுல இருந்து பார்ட் டைம் ஜாப் ஆகுது இதுன்னு பார்த்து அந்த மணியை வந்துட்டு சேவ் பண்ணியிருப்பான். நீங்க அங்க ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா வந்துட்டு பெருசா அவங்கள வந்துட்டு ஓனர் மாதிரிலாம் நடத்த மாட்டான். ஒரு மாதிரி கோல் டைப்பா இருப்பான்.
உங்ககிட்ட ஒரு மாதிரி சில்மிசம் பண்ணிட்டு இருப்பான், ஒரு மாதிரி போட்டே மாதிரி. நீங்க வந்துட்டு சனியம் பச்ச அப்படின்னு மாதிரி திட்டுவீங்க. பட் இருந்தாலும் பிடிக்கும் உங்களுக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நைட் டைம் வந்துட்டு லாஸ்ட் ஒரு 10 o'clock ஆகுது. ஒரு பர்சன் வரான், வந்துட்டு உட்காரான், மாஸ்க் போட்டுட்டு இருக்கான், கேப் போட்டிருக்கான். ஹோட்டல்லே மோஸ்ட்லி யாரும் இல்ல, ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. நீங்க வந்து செம்ம டயர்டா இருக்கீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பிஸி டேவா இருந்திருக்கும். கஸ்டமர்ஸ் வந்துட்டே இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்க இப்போ வந்துட்டு போயிட்டு சார் வெல்கம் சார், would you like to வாட்டர் ஆர்டர் பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க வந்துட்டு அவர் வந்து உங்களை ஒரு மாதிரி மேலே எங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு அந்த இதுக்குன்னு போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்குன்னே ஒரு யூனிஃபார்ம் இருக்கும்ல, அந்த யூனிஃபார்ம்குள்ள உங்களோட யூனிஃபார்ம், அதான் உங்களோட ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஒரு மாதிரி க்ளோசிங் டைம் தானே, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மேல இருக்கிற ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிருப்பீங்க. ஒரு மாதிரி ஹாட்டா இருந்திருக்கும் அந்த பிளேஸே, ஒரு மாதிரி சம்மர் டைம் மாதிரி. நீங்க வந்துட்டு இந்த மேல இருக்க ஒரு பனியல் மாதிரி இருந்திருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிருக்கீங்க. உள்ள வந்துட்டு நார்மலான ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட் போட்டிருக்கீங்க. நீங்க எப்பயும் போல ஷர்ட்ல ஒரு 2 பட்டன் ரிமூவ்ல இருக்கு. அவன் வந்துட்டு அதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆயிட்டு, சார் என்ன ஆர்டர் பண்றீங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் கேக்குறீங்க. ரசகுல்லா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓகே சார், வேற சார் அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவன் வந்துட்டு டக்குன்னு மெனு பாக்குறான். தயங்க அங்கதான் இருக்கான், நீங்க தயங்க பாக்குறீங்க. ஒரு மாதிரி அவனுக்கு புரிஞ்சிச்சு நீங்க ஒரு ஆக்வர்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னுட்டு. அவன் வந்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி எட்டு செக் பண்றான். வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க எட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. போடி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கண்ணாலே சொல்லிட்டு வாயிலே முன்னுங்கிறான். உங்களுக்கு நல்லா தெரியுது அவன் போதான் சொல்றான்னு. நீங்க வந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கூப்பிடுறீங்க. அவன் வந்துட்டு உங்களை போக சொல்றான். அவன் வந்துட்டு இப்போ வந்து சார் டு யூ லைக் டு ஆர்டர் வாட் சார் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கான். அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறான். இல்ல நீங்க சொல்லுங்க சார், நானும் ஆர்டர் எடுப்பேன் அப்படின்னு. ரசகுல்லா அப்புறம் சார் அப்படின்ற மாதிரி அவன் திருப்பியும் மெனு பார்த்துட்டு சிக்கன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஃப்ரையா சார்? ஃப்ரை தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த பொண்ணு எட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. பொண்ணு எட்டு வந்தாதான் சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி டக்குன்னு தயங்க கேட்கிறான். எத்தனை வச்சோம் நல்லா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அந்த ஆர்டர் எதுவுமே கொடுக்குறான். உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். ஏன் மேல தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. வேன்பா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். பிங்கி பாக்குறா, அண்ணா எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒன்னும் இல்ல, ஆர்டர் ரெடி பண்ணுங்க, அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு ரெடி பண்றாங்க. ஜான் ரெடி பண்றான் சிக்கன்டா. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருக்கான். வந்துட்டு ரசகுல்லா அது இதுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஆர்டர் பண்ணது எல்லாத்தையும் ரெடி பண்ணும் இல்லையா, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை தயாங்க கூப்பிடுறான். நீங்க வந்து இல்ல அப்படின்ற மாதிரி எடி செக் பண்ணுங்க வா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்றான். நான் ஏன் மிரட்டுற நீ, வேலையை மட்டும் பாக்குறியா நீ அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்றான். போடி கோவமாகறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடறா. நீங்க வந்துட்டு பின்னாடியே போறீங்க. வந்துட்டு அதான் கிச்சன்ல வந்துட்டு ஒரு டோர் இருக்கு, அதில் ஓப்பன் பண்ணா வீட்டுக்கு போயிடலாம். அவன் வந்துட்டு இந்த டோர் கிட்ட போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போறான். நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க கூப்பிடுறீங்க. 2 minutes வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போறான். நீங்க வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே போறீங்க. அதான் நீங்க தங்கி இருக்க வீட்டுக்கும் உங்க ஹோட்டலுக்கும் கேப் இருக்கும், கொஞ்சம் அதிகமாவே கேப் இருக்கும். ஒரு மாதிரி கார்டன் மாதிரி ரெடி பண்ணிருப்பீங்க அந்த பிளேஸ்ல. ஒரு மாதிரி நல்லா இருக்கும் பிளேஸே. ஒரு மாதிரி இமேஜினேஷன் பண்ணது கஷ்டமாகுது இல்ல, மைண்ட் மூளை அப்படி போகுது, சாரிடா. சரி வாங்க. அவன் வந்துட்டு கூப்பிட்டோடனே நீங்க போறீங்க. ஒரு மாதிரி தயங்கி போறீங்க. வந்துட்டு அதான் அந்த டோர் பக்கத்துல டோர் லாக் பண்ணிட்டு பக்கத்துல நிக்கிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு நீங்க வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வரீங்க. வந்துட்டு சார் அப்படின்றீங்க. இங்க வா சார், இங்க வா. ஓகே சார் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு 2 ஸ்டெப் எடுத்துட்டு கிட்ட போறீங்க. என்னைய சார்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்க ஓனர், நான் எங்க லேபர்
அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இதுக்கு மட்டும் வாய அடிச்சது இல்ல, அவன் எப்படி பாக்குறான் அப்படின்ற மாதிரி கத்துறான். சார் சார் ப்ளீஸ் கத்தாதீங்க சார், ஆளுங்களா இருக்காங்க ப்ளீஸ் சார். வயான் என்ன மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல மிருகமாகணும்னு நினைக்கிறியா வயான் அப்படின்ற மாதிரி கத்துறான். என்ன முதல்ல சார்னு கூப்பிடுறது நிறுத்தறியா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்றீங்க. ஓகே என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல தயாங் அப்படின்றீங்க. உன்னோட கோட்டைங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கிறான். உள்ள ஹாட்டா இருந்தது, அதனால ரிமூவ் பண்ணி வச்சிருக்க. அது ஷோகேஸ் குத்துக்கேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்றான். தெரியாம ஒரு மாதிரி ஹாட்டா இருந்ததோ, கூப்பிடத்தானே வந்திருப்பல்ல, போயிருக்கலாம்ல. அப்படி இல்ல, அது இல்ல, வேற என்ன ஹாட்னா என்னது, இங்க வா, ஹாட்னா என்ன அப்படின்ற மாதிரி உங்களை அந்த வால்ல பென் பண்றான். நீங்க வந்துட்டு அது இல்ல சார், ஒரு மாதிரி ஹீட்டா தானே இருந்தது, கூப்பிடத்தானே நான் அங்கதானே இருந்தேன், இல்லைன்னா போயிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்றான். வந்துட்டு அது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே அவங்களை ஸ்டார் பண்ணி பாக்குறான். அவன் உங்க ஐஸே தான் பாக்குறான். அவங்களுக்கு அப்படியே வந்துட்டு எப்படி சொல்றது, உங்களை பாக்குறத விட உள்ள ஒரு உயிர் இருக்கு, அத அப்படியே அவன் அந்த கண்ணால பாக்குற மாதிரி இருக்கு. உங்களால அவனோட ஐஸ வந்துட்டு அப்படியே பார்க்கவே முடியல. அப்படியே செம்ம கோவமா இருக்கான் ஒரு மாதிரி. என்ன அவ்வளோ ஆட்டம் இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடு பேபி, நான் இருக்கல அப்படின்ற மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்றான். இங்க வேணாமே ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அவன் உங்க ஷோல்டர்ல ஹேண்ட் போட்டு ஒரு மாதிரி ஷோல்டர்ல இருந்தே முன்னாடி ஃப்ரண்ட் சைட்ல இருந்து ஷோல்டர் மேல ஹேண்ட் போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே கீழே கொண்டு வரான். வேணாண்டா, இங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. அவன் அங்க மேல கைய வச்சுட்டு ஹாட்டான்ச்சா இங்கதானே பார்த்தான், மாயினொல்லி நான் மட்டும்தான் உங்களை தொடணும், புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். தெரியுது, அவன் தெரியாம பார்த்திருப்ப அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. லைட்டா ப்ரெஸ் பண்றான். இங்க வேணாம், கஸ்டமர் ஆர்டர் அது வரேன் அப்படின்ற மாதிரி தயாங்க வந்துட்டு போறான். நீங்க அத வந்துட்டேன் ஜாக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு போறீங்க. இந்த ஒயனுக்கு என்னோட நேமையே ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, எத்தனை டைம் உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜான் வந்துட்டு சொல்றான். சாரி ஜான், எனக்கு வந்துட்டு ஜாக்னே வருது உன் நேம் அப்படின்னு. ஓ ஜாக்னு உனக்கு லவ்வர் என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி ஜான் வந்துட்டு பாக்குறான். இப்போ வந்துட்டு தயாங்க அப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். முறைச்சிக்கிட்டே பாக்குறான். வந்துட்டு தெரியுது நீ எனக்கு தான் மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க எட்டு இல்ல அப்படின்றீங்க. ஓஹோ எப்படியா இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குமா தெரியுமே அப்படின்ற மாதிரி ஜான் சொல்றான். பிங்கி இருந்துகிட்டு ஓஹோ மேபி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு தெரியாதாடி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு நீங்க அந்த ஃபுட்டை எடுத்துட்டு போறீங்க. டேங் வந்துட்டு வெயிட் அப்படின்றான். சார் நான் சர்வ் பண்ற காலம் சார் கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். முறைச்சுக்கிட்டே சொல்றான். நீங்க அப்படியே டக்குன்னு கொடுத்துட்றீங்க. வெட்டுமே வைக்கிறான். நான் அந்த பொண்ணை தானே வர பெண்ணும் முடியுமா இல்ல கிளம்புறியா அப்படின்ற மாதிரி தயார் சொல்றான். சரி ஓகே சார் நீங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்டார் ஆகி. அவன் பிளேட்டை வச்சுட்டு நடந்து ஸ்ட்ரைட்டா வர அவங்க கிட்ட தான். அவங்க கிட்ட வந்து உங்க ஹிப்ல ஹேண்ட் வச்ச மாதிரியே அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறான். உள்ள போ அப்படின்ற மாதிரி எட்டு செக் பண்றான். நீங்க கடகடன்னு உள்ள போயிடுறீங்க. ஒரு மாதிரி அவனா உங்களுக்கு கொஞ்சம் பயம் தான். நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. இப்போ அந்த கஸ்டமரும் வந்துட்டு பில்ல பே பண்ணிட்டு போறாரு. நீங்க வந்துட்டு ஒரு
இருந்தாலும் ஒரு 10 o'clock தானே ஆகுது, இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீங்க 1 hour வெயிட் பண்ணிட்டு, வெயிட் பண்ற நேரம் வந்துட்டு நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டேபிள்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்றது, இந்த கீழே இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள பிங்கியும் ஜானும் சேர்ந்துட்டு கிச்சன்ல இருக்க அந்த டஸ்ட் வேஸ்டான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, டிஷ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் கவுண்டர்ல உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்னைக்கு என்ன எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்திருக்கு அதெல்லாம் வந்துட்டு கணக்கு எழுதிட்டு இருக்கான், நோட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ அமௌண்ட் வந்தது அதெல்லாம் எண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அப்படியே கிளீன் பண்ணிட்டு இருக்க கேஷுவலா உங்களை பாக்குறான். நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஹாட்டா இருக்கீங்க. அவனுக்கு வந்துட்டு கை வச்சதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, நைட் என்ன கிடைக்குமோன்னு பார்ப்போம். நேற்று நைட்டு செம்ம வேட்டை, 2 ரவுண்ட் போனேன். நீங்க ஒரு ரவுண்டாச்சும் விடுவாளா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். பார்க்குறான் பாரு எப்படி பார்வை. நேற்றே பண்ணதே நடக்க முடியாம சுத்திட்டு பத்தாத்துக்கு அடிக்கடி முறைக்கிறான். பின்னாடி தட்டத்தும் முன்னாடி தட்டும் ஜாலியும் பாரு. கோவம் கூட வர மாட்டேங்குறா அவன் மேல அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு புலம்பிட்டே தொடக்கிறீங்க. ஓயான் சார் சார் என்ன சத்தம், ஒழுங்கா தொட அப்படின்ற மாதிரி சொல்றான். தோணுதான் குறை சொல்லு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க. வந்துட்டு வேணும்டி உனக்கு, வா நைட் இதுக்கு துடி உனக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். தென் இப்போ வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகுது. வந்துட்டு நைட் ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. நீங்க எல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்படி நீங்க மிச்சமான பொருளெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நீயா குக் பண்றதுக்குலாம் உங்களுக்கு டைமே இருக்காது. அதுலயே உங்களுக்கு ஃபுட் வந்துட்டு நிறைய வந்துட்டு வேஸ்ட் ஆயிருக்கும். அதிகமா செஞ்சதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஃபுட்டே தான் உங்களுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. தயங்கும் அதே தான் சாப்பிட்றா. நீங்க எல்லாருமே கும்பலா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருமே ஃபேமிலி மாதிரி இப்போ வந்துட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க தயங்களே கூப்பிடலாம். அங்க வீட்டுல அங்க இதுல மட்டும்தான் பாஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிடணும். எல்லாத்துக்கும் முன்னாடி அண்ணாலாம் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால நீங்க வந்துட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க. நீங்க தயாவும் அண்டு பிங்கியும் ஜானும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு சோஃபால தான் டபுள் பேரா உட்காந்து இருக்கீங்க. தேங்க வந்துட்டு ஒரு கோல்ட் லுக் விட்டுட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு ஒரு மாதிரி சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏய் இந்த சிக்கன் செம்ம டேஸ்டா இருக்குதுடா அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ப்ரௌட் ஆஃப் மீ, நான் தான் ப்ரௌட், எனக்கு ப்ரௌடா இருக்கு நான் இந்த சிக்கன் சமைச்சிட்டு நினைக்கும் போது அப்படின்னு மாதிரி வந்து ஜான் வந்து சொல்றான். என்ன இப்ப அப்படின்னு மாதிரி பிங்கி மாதிரிக்க. ஏய் பெருமையா இருக்குடி, இந்த மாமா செஞ்சா எல்லா சாப்பாடும் டேஸ்டா தண்ணி இருக்கும் அப்படின்னு. யாரு மாமா அப்படின்ற மாதிரி இப்ப தயாங் கேக்குறா. நத்திங் தயாங், ஜஸ்ட் அம்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பல்ல காட்டிக்கின்னு கம்முன்னு ஆயிடுறான். நான் மாமான்னு சொன்னாலே நீங்க வந்து லைட்டா சிரிச்சுட்டு வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு ஒரு 12 o'clock தான் ஆகுது. நீங்க வந்து மார்னிங் வந்துட்டு 6 o'clock வந்துட்டு ஓபன் பண்ணுவீங்க. சரி, நீங்க யாருக்குமே தூக்கம் வர மாதிரி இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால உங்களுக்கு தூக்கம் வரணும், பட் தூக்கம் வரல. ஏன்னே தெரியல, யாருக்குமே தூக்கம் வரல. தயாங்க வந்துட்டு அப்படா இவங்க எல்லாம் போய் தூங்குவாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு பரபரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட எழுற மாதிரியே இல்லை. எல்லாரும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு மூவி தான் ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எண்டிங் ஒரு 1 hour போகும். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு மூவி ஓடுது அப்படின்னுட்டு எல்லாரும் பார்க்கலாம், அந்த மூவியை பினிஷ் பண்ணிட்டு போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. டேங் வந்துட்டு மார்னிங் கடை திறக்கணும் மறந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னைக்கு தூக்கம் வரல அண்ணா, பிளீஸ் இந்த மூவி இன்னும் ஒரு 1/2 hour இல்ல 1 hour கூட முடிஞ்சிரும், முடிச்சுட்டு எல்லாம் போய் படுக்கலாம் பிளீஸ்ண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றான். தயாங் பிளீஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்றான். ப்ளீஸ் தயாங்கா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் லோ வாய்ஸ்ல சொல்றீங்க. அவனுக்கு நல்லா கேக்குது, அங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குது, பட் டேங்க் கொஞ்சம் கிளியராகவே தெரியுது. ப்ளீஸ் தயாங்கா அப்படின்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு மூவி ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்க தயாங் அப்புறம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே மூவி ஓடிட்டு இருக்கேன். உங்க தைஸ் மேல யாரோ ஹேண்ட் போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யாரா அப்படின்னு பார்த்தா தயாங்கான் தான். மூவி வந்துட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால சீரியஸா மூவி ஓடிட்டு இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நல்லா வசதியா இருக்கும்ல. வந்துட்டு உங்க தைஸ்ல ஹேண்ட் போட்டு அவங்க கிட்ட இழுக்கிறான். நீங்க வந்துட்டு சத்தம் போடாம போறீங்க கிட்ட, நல்லா தெரியுது.
அவன் தான் இழுக்கிறான் அப்படின்னுட்டு. ஆனா அவங்க அப்படியே கவனிக்கிறீங்க, அவங்க 2 பேரும் மூவிஸ் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சீன் எல்லாம். நீங்களும் சீரியஸா தான் பாத்துட்டு இருப்பீங்க, அதுக்குள்ள கை வச்சு கழிச்சு எடுத்து விட்டான். நீங்க வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி பொறுமையா லோ வயசுல கேக்குறீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் தான். நீங்க அவள் தான் கப் சூப் கார குழம்பு சாரி அப்படி ஆயிடுறீங்க. வந்துட்டு உங்க ரைஸ்ல ஹேண்ட் வச்சுட்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். மூச்சு விடுற சவுண்ட் உங்களுக்கு நல்லா கேக்குது. என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அமைதியா வர்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அமைதியாயிடுறீங்க. இப்போ அவங்க டைஸ்ல ஹேண்ட் வச்சுட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டே இருக்கான். பண்ணாத மாதிரி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகுது பண்றது. அவனோட ஹேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கோல்டா இருக்கும். ஒரு மாதிரி ரப் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்துட்டு பண்ணாத அப்படின்றீங்க. அப்படின்ற மாதிரி உங்க காது கிட்ட வந்து சொல்றான். நீங்க பேசுறத அவங்களுக்கு சுத்தமா கேட்கல. அவங்க அப்படியே மூவிஸ் பாத்துட்டு இருக்க. நீங்க வந்துட்டு அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இருக்கட்டும் என்னப்போ அப்படின்ற மாதிரி சொல்றான். பாப்பாங்க கையாடு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. வந்துட்டு ரைட் அப்படின்னுட்டு அவன் வந்துட்டு உங்களோட லெக் ஒன்னு எடுத்துட்டு அவன் லெக்குக்கு மேல போடுறான். தாயாங்க அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க லெக்க ரப் பண்ணிக்கிட்டு கரெக்டா அவங்க எங்க 2 லெக்குக்கும் தடவாத கை வச்சுட்டு ஹீட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பொறுக்கி கையாடுறா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்கு பேபி. எனக்கு ஹேண்டெல்லாம் அங்க போகணும்லாம் இல்ல, வார வச்சிருக்கேன் அதான் உள்ள போகணும். பட் இப்போதைக்கு ஒண்ணு மூடு ஏத்தணும்ல, அதுக்கு ஹேண்ட் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த ஹேண்டை வச்சுட்டு பொறுமையா ரப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி செம்மையா இருக்குது உங்களுக்கு. ஒரு மாதிரி அப்படியே நீங்க அந்த இடமே இல்ல, நீங்க அங்க இல்லவே இல்ல, அந்த மாதிரி ஆயிட்டீங்க. ஒரு மாதிரி கிருன்னு வருது அவன் பண்றது. நீங்க அப்படியே ரியாக்ஷன் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் பண்றீங்க. அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு மாதிரி மூர்னிங் டோன்ல சொல்றீங்க. டக்குனு உங்க பாப்பா வந்து அதான் தயங்கோட பாப்பா வந்துட்டு ஆனா சூப்பரா இருக்குண்ணா மூவி அப்படின்ற மாதிரி சொல்றா. டக்குனு நீங்களும் கப் சூப்பர்னா ஆயிட்டீங்க, கால எடுத்துறீங்க. நீங்க வந்துட்டு ஓகே பாரு நானும் தானே பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். சரி சரி பாப்போம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீரியஸாவ பாத்துட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு கால் எடுத்தது ஏன் கால் எடுத்த செஞ்சு கால் எடுத்த அப்படின்ற மாதிரி உங்க காது கிட்ட வந்து சொல்றான். பாத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்க பாக்கல, நீ ஏன் கால் எடுத்த பாக்கட்டும், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ மூடிக்கிட்டு போயிடுவேன், நான் தானே ஏய் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீங்க அமைதியாயிருங்க. நீங்க திருப்பி அவன் லெக் எடுத்து அவன் கால் மேல போட போறான். வானா அப்படின்ற மாதிரி நீங்க கால் எடுத்து உங்க கால் மேல வச்சுக்கிறீங்க. ஏய் நல்லா இல்ல, மூடிக்கிட்டு காலை கூட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி காலை எடுத்து போட்டுட்டு அவன் அகேன் ரப் பண்ண ஆரம்பிக்கிறான். செம்மையா ஃபீல் ஆகுது. நீங்க அப்படியே உங்க ஹெட்டை வந்துட்டு அப்படியே அவன் ஷோல்டர் மேல அப்படியே ஒரு மாதிரி கண்ணை முடிக்கிட்டு படுத்துக்கிறீங்க. ஆனாண்டா டே அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் நல்லா இருக்கல பேபிகா, எனக்கே ஒரு சரி போண்டே பெட்டுக்கு அப்படின்ற மாதிரி உங்க காத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கியா வானா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. போவோம் பேபி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் பண்றதை விட மூன் பண்றதுதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஐயப்பாகுது. இப்போ இந்த மூவி டக்குன்னு முடியுது. லாஸ்டா அந்த பிக்சர் முடிஞ்ச உடனே வந்துட்டு நேம்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த இது வந்துட்டு அப்பா மூவி முடிஞ்சிச்சு அப்படின்ற உடனே நீங்க அப்படியே கப் சூப்பர் ஆயிருங்க. திருப்பியும் வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி செம்ம நீங்க இருக்கீங்க. உங்க கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க, அங்கெல்லாம் ஈரமா இருக்கு. ஆனா வந்துட்டு அவங்க யாருமே கவனிக்கல. தயங்கோட ஹேண்ட பாத்துட்டு அதுக்குள்ளே வா என்ன கம்மா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கேக்குறான். இல்ல கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே போய் பண்ணிக்கலாம் பேபி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் ஒரு மாதிரி காது கிட்ட. ஆனா மூவி சாமல்ல போலாம், எல்லாம் தூங்கலாம் போங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் எழுதுறாங்க. நீங்களும் எழுந்திருக்கீங்க. எல்லாருமே எழுந்துட்டு வந்துட்டு
அவங்களுக்கு தனி ரூம் இருக்கு. ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இதை வந்துட்டு சேமா எல்லாரும் அமௌண்ட் போட்டு ரெடி பண்ணிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு எல்லாரும் போயிட்டு அப்படியே அதான் அவங்கவுங்க ரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் எப்படா தூங்குவாங்க? எப்படியும் 1 hour ஆகும். ஐயோ இவன் வேற கண்ணத்தெல்லாம் டச் பண்ணி கிளப்பி விட்டானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஸ்கிராஷா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுத்தி உக்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சோ புரியலையே அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே டக்குன்னு பாக்குறீங்க. ஆட்டரியா இது வேற பையன் பிச்சவன் செம்ம வெட்டா இருக்குடா பைத்தியக்காரா அப்படின்னு மாதிரி அவன் திட்டிட்டு இருக்கீங்க. அவனோட ஹேண்ட் எடுத்து டே ஒண்ணு அந்த அங்க வச்ச ஹேண்ட் எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு ஐயோ செத்துருவாளே இந்த 1 மணி நேரத்துல அவன் செத்துருவாளே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அந்த நிலைமையில அவன் விட்டுருக்கா அவங்கள. நீங்க வந்துட்டு சனியும் முச்சவன் எப்பயும் போல என்ன ஒண்ணு பண்ணி விட்டு பாதியிலே நித்தியம் உயிரை எடுக்கிறதுலேங்கிறான். ஓ அப்படின்னுட்டு நீங்க வந்துட்டு அப்படியே ரூம்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு 1 hourக்கு மேல ஆகுது. நீங்க அப்படியே பொறுமையா எட்டி வெளியே பாக்குறீங்க. வெளியே யாருமே இல்ல, எல்லாமே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அப்படியே வெளியே எழுந்து வரீங்க. டோரை ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு தான் வெளியே எடுத்து வச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே உங்களை ஒரு ஹேண்ட் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. பொறுமை என் கூட இழுத்துட்டு போற பொறுமை அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. அவர் ரூமுக்கு போல உங்க ரூமுக்கு போல தனியா போயிட்டு இருக்கு. செங்கதையும் வெயிட் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்க. உங்களை தரன்னு இழுத்துட்டு அப்படியே வந்துட்டு உங்க கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா அங்க போறான். நீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. உங்ககிட்ட வா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அதான் டோர் ஓபன் பண்ணா ஹோட்டலுக்குள்ள போயிடலாம் இல்லையா. அவன் வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள கூட்டிட்டு போறான். இங்கேய வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. உள்ள வந்துட்டு ஒரு இருட்டா இருக்கு. டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு. க்ளோஸ் போட்டாச்சு இல்லையா, அதனால டோர் எல்லாம் க்ளோஸ்ல இருக்கு. ஹோட்டலே ஒரு மாதிரி இருட்டா இருக்கு. ஒரு டிம் லைட் மட்டும் வெளியே எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு உள்ள வந்துட்டு டோர் வழியா வந்துட்டு இருக்கு. லைட்டா அதான் கூட வரும் இல்லையா ஒரு மாதிரி. வந்துட்டு வேணாம் தயம் நீங்க வேணாம் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. பேபி அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு உங்களை இந்த கவுண்டர் இருக்கு இல்லையா அங்க வந்துட்டு உட்கார வைக்கிறான் அந்த டேபிள் மேல. இங்கேயும் உட்கார வைக்கிற அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. ரைட் அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டு உங்க டைஸ்ல ஹேண்ட் வச்சுக்கிட்டே அவன் டக்குன்னு உங்களோட இன்னரை ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான். நீங்க வந்து பானை பாக்குறீங்க. என்ன வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வேணாண்டா உன்னை பார்த்தாலே பயமா இருக்குடா எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மூடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்க அப்படியே நீங்க ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க வீட்டுல இருக்கிறதுனால. அப்படியே அந்த ஷார்ட்ஸ் பிடிச்சி இழுக்கிறான். இன்னரோட சேர்ந்தே வருது. அப்படின்றதுக்குள்ள டக்குன்னு அவன் கையில வந்துருது. தூக்கி அப்படியே ஒரு ஓரமா தூக்கி போடுறான். கிளீன் பண்ணுண்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. கம்முனரு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீதான் கிளீன் பண்ணும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சரி நானே பண்றேன் வெயிட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த சேர்ல உட்காந்துட்டு உங்களோட ஷர்ட் பட்டனை ஒண்ணு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். வேணாண்டா மாட்டிக்க போறேன்டா இந்த இடம் வேணாண்டா ஒர்க்கிங் பிளேஸ் வேற என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் அமைதியா பண்றத மட்டும் கவனின்னா எப்படி இருக்க அப்படியோ கீழே அப்படியே உக்காந்துட்டு நீ பான்னு பேசிட்டு இருக்க. இப்படி எல்லாம் உட்காந்துட்டு ஒருத்தனை வேணான்னு சொன்னா எவட்டி வேணான்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரியா சொல்றான். நீ தானே இப்படி வர வச்ச அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி உங்க ஷர்ட் பட்டனை ஒன்னொன்னா ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டோட எடுத்து போடுறான். நீங்க உள்ள இன்னர் போட்டிருக்க மாட்டீங்க வீட்டுல தானே இருக்கீங்க அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு இன்னர் கூட போடல தெரியும் எல்லாம் எதுக்குன்னு தெரியும் லேக்கா ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு மாதிரி சொல்றான். அப்படின்னு மாதிரி சொல்லுங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்றான். முடியாது அப்படின்னீங்க. பண்றி அப்படின்ற மாதிரி சொல்றான். முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேங்கிறீங்க இல்லைங்க வந்துட்டு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே மசிட்டே திரும்பிங்க. என்ன உனக்கு பிரச்சனை சொல்லுப்ப நான் ஏன் ஸ்ப்ரெட் பண்ணும். நீ என்னை எவ்வளவு டைம் திட்டிருக்க. நீ கூட எவ்வளவு திட்டின நீ வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. வேணாம் தானா அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. 10 டைமுக்கு மேல போயிடுச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்னால நீ இல்லாம இருக்க முடியாது புரிதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்படி ஒன்னும் தெரியல
ஏன்னா ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவா, ஜஸ்ட் நான் அவ்வளவுதானே லஸ்ட் கவர் அப்படின்னு உடனே உங்களுக்கு பட்டுன்னு ஒரு அடி விழுது. நாடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி அவன் கத்துறான். யாடி அடிச்ச அடிச்சேன்ன அப்படின்னு மாதிரி நீங்க கேக்குறீங்க. உன கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. சாரி சாரி பேபி சாரி அப்படின்னு மாதிரியா சொல்றான். நான் நான் நீ ஏன் அடிச்ச அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. பேபி சாரி 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 அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே அக் பண்றான். ஏன் அடிச்ச, நான் உண்மைதானே சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பாரு பள்ளம் உடைச்சிருவேன் அப்படின்னு மாதிரி திருப்பி கை வாங்குறான். அடி தெரியும் எல்லாமே பண்ணிட்டு விட்டுதான் போறேன் அப்படின்றதுக்குள்ள திருப்பி அடி விழுது உங்களுக்கு. ஏன் அடிக்கிற அப்படின்னு மாதிரி திருப்பி கேக்குறீங்க. போயிட்டு மாடி நீ விட்டு போதான் இவ்வளவு நாள் நிறுத்துக்கணா, இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்காத முடியாது. நான் நினைச்சிட்டு இருக்க ஸ்ப்ரெட் பண்ண சொன்னதுக்கு ஒரு குத்தமா ஒண்ணு அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. உங்களை பார்த்து சொல்றான் ஆனா அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. என்ன வேணாம் என்ன வேணாம் அப்படின்னு மாதிரி அவன் கேக்குறான் கோவமா. கத்தாத அப்படின்னு மாதிரி இங்க கண்ணுல தண்ணி வச்சு சொல்றீங்க. சொல்லு என்ன வேணாம் அப்படின்னு மாதிரி அவன் அகைன் கேக்குறான். இது வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. என்ன ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஏன்னு எனக்கு ஒன்னும் புரியல பேபி அப்படின்னு மாதிரி அவன் அகைன் கேக்குறான். உன் லைஃப்ல நான் இல்லதானே, இதுக்கு மட்டும்தான், இதெல்லாம் போச்சுன்னா நான் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அவன் அகைன் கை ஓங்குறான். அடி நீ அடிப்ப நீ அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. சரி 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 நான் அடிக்கல அங்க வாங்குவோம் அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே அவன் லேப்ல உட்கார வச்சுட்டு பேபி இங்க பாரு லுக் அட் மீ பேபி இங்க பாரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அண்ணா சொல்றது கேளு, லட்சத்துக்கு மேல நம்ம லவ் தான் அதிகம், புரியுதா? எனக்கு நீ லவ்வா தான் வேணும். அப்போ இதெல்லாம் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. லவ்ல இதெல்லாம் ஒரு பார்ட், லவ்னா லவ் மட்டும்னா லாஸ்ட் அப்படின்னு மாதிரி நீங்க சொல்றீங்க. ஐ நோ எவ்ரிதிங், பட் சொல்றது புரிஞ்சுக்கோன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. நீ எல்லாமே என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது இதுக்காக இல்ல, புரியுதா? இதுவும் தான் இல்லைன்னு சொல்லல, பட் இதை விட எனக்கு உன் மேல இருக்க லவ் அதிகம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. பட் நீ என்கிட்ட ஒரு டைம் கூட ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு நீ சொன்னதே இல்ல தாயம் அப்படின்னு மாதிரி பல்ல கடிச்சு சொல்றீங்க. அவன் வந்துட்டு ஹே உனக்கு தெரியாது, நான் சொல்லணும்னு உனக்கு தெரியாது, அவ்வளவுதான், எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன்னு உனக்கு தெரியாது, அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. புரியல அப்படின்னு மாதிரி நீங்க வந்து அவன் பார்த்து சொல்றீங்க. எல்லாம் முடிஞ்சு தூங்கின பிறகு நான் முழிச்சிட்டு இருக்க வரைக்கும் கண்ணை தாக்கி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டே லவ் யூ ஒயன் லவ் யூ ஒயன் லவ் யூ ஒயன்னு எவ்வளோ டைம் சொல்லியிருக்க தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்றான். எனக்கு அப்படி தெரியும், நான் தான் தூங்கிட்டு இருந்தேன்ல, அதான் நீ தூங்கிட்டு இருந்த சொன்ன அப்படின்னு மாதிரி அவன் ஒரு மாதிரி அமைதியா வரான். என்கிட்ட சொல்லணும் உங்க என்ன இல்ல, நான் தூக்கத்துல இருக்கும்போது சொல்றேன் நீ அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. லவ் யூ டி பொண்டாட்டி, நீ இல்லாம யார்கிட்ட சொல்ல போற, நீதான் எனக்கு எல்லாமே, சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காத, புரியுதா? மூடி என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு சொல்றான். என்ன பண்ற அப்படின்ற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க. என்னையும் முறைச்சுக்கிட்டே பேசுற, நல்லா பார்த்து பேச. ஓஹோ நல்லா பார்த்து பேசுறதுக்கு நான் மட்டும் தான் அப்படிக்கிறேன், நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி நீங்க டக்குன்னு கேக்குறீங்க. அதான் பிரச்சனையா நீட்டு வர அப்படின்ற மாதிரி உங்களை திருப்பி கவுண்டர்ல தூக்கி உட்கார வச்சுட்டு அவன் வந்துட்டு அப்படியே அவன் கடற்கரை கதைன்னு ஷர்ட் பேண்ட் எல்லாம் ரிமூவ் பண்றான். அப்படின்றதுக்குள்ள அவன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி வீசிட்டான். அவனும் இப்ப நக்கடாதான் நிக்கிறான். ஏப்போ ஓகேல்ல கம்மியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கூப்பிடுறான். வேணா அப்படின்ற மாதிரி நீங்க எது செக் பண்ணீங்க. வாடி இங்க வா அப்படின்ற மாதிரி உங்க லெக்க பிடிச்சி இழுக்கிறான். நீங்க டக்குன்னு வந்துட்டு அந்த கவுண்டர்ல இருந்து கீழே இறங்க போறீங்க. அந்த அளவுக்கு இது இறங்கிடாத, அதுக்கு தான் அவங்க வந்து கூப்பிட்டு வந்தேன்னா, இறங்கிடாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி ஓகே என்ன ஓகே ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்ற மாதிரி இங்க எது செக் பண்றீங்க ஏன் அப்படின்ற மாதிரி கேக்குறான்.
நேற்று 2 ரவுண்ட் போச்சு, வானா டயர்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். டக்குனு அவன் லெக் ரெண்டி பிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஸ்பிரிட் பண்ணிட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி கேக்குறான். என்ன அது அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கேக்குறீங்க. டக்குனு அங்க கை வச்சுட்டு வைப் பண்ணிட்டு இவ்ளோ வெட்டா இருக்க சொல்ற நான் போறேன் அப்படின்னு மாதிரி அவன் வந்துட்டு எழுறான். சரி போ, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் செல்ஃபா பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல, நாய சுருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே வரான். என்ன அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கேக்குறீங்க. செல்ஃபா பண்ணுவேன் நான் என்னத்துக்கு இருக்கேன், என்னத்துக்கு இருக்க அப்படின்ற மாதிரி அப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு இன்சல்ட் பண்றான். நீங்க வந்துட்டு வலிக்குதுரா டே வலிக்குதுரா என்ன ஃபீட பண்ற சனிய அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. செல்ஃபா பண்ணுவியா அப்படின்ற மாதிரியா வந்துட்டு பண்ணிட்டே இருக்கான். ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகேடா போதும், ஒரு மாதிரி அஜல் குச்சல எனக்கு ஒரு மாதிரி செய்யாவது. சரிடா ஹெட்போன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிடா பைடா மிஸ் லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துக்குங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஓகேவா? பைடா மிஸ் லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த் பாத்துக்குங்க. பை.